இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி ஒரு பக்கம் அந்த சம்யுக்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கான். என் மருமக வேற அவளோட சொந்த அண்ணன் பொண்ணை தான் கட்டி வைக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா. ஆனா ஏன் ஆசை? என்னம்மா? ஏன் ஆசை இல்ல, சிபிக்கு தமிழ கட்டி வைக்கணும், அவ்வளவுதான். சிபிக்கும் தமிழுக்கும் பொருத்தமா இருக்கும். தமிழ் தான் இந்த குடும்பத்துக்கு சரியான மருமகங்கிறது என்னோட எண்ணம். முறைய தமிழை பார்த்தப்பவே தமிழ் எனக்கு யாரோன்னு தோணல, என்னோட சொந்த மாதிரி தோணுச்சு. என் குடும்பத்திலேயே பிறந்த ஒரு பொண்ணு மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அதனாலதான் தமிழ் என்கிட்ட இந்த அளவுக்கு நெருங்கி வந்திருக்கா. அப்புறம் நான் சிபிய பத்தியும் சொல்லிடுறேன். சிபி நல்லவன் தான், ஆனா கொஞ்சம் முன்கோவக்கார. அந்த முன்கோவத்தினால அவ செய்யற விஷயம் வேணா தப்பா இருக்கும், ஆனா அத மட்டும் புரிஞ்சுக்கிட்டானா அவ அதை திருத்திப்பான். மத்தபடி அந்த மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது. சிபியோட பிளஸ் எது மைனஸ் எதுன்னு எனக்கு அப்புறம் சரியா புரிஞ்சுக்கிட்டது தமிழ் மட்டும்தான். நான் எதையுமே உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, அதனால சொல்றேன். நீங்க உங்க முடிவை சொன்னீங்கன்னா எங்களுக்கும் சம்மதம் தாமா. இசை, சிபி மாமா நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறாரு. என்னது இது? இனிப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல மேடம், சுகர் கொஞ்சம் அளவா தான் போட்டேன். அளவா போட்டியா? எனக்கு என்ன சக்கரை வியாதியா? டீ கொட்டிடுச்சு, தொடச்சிட்டு போ. இவளை எல்லாம் இந்த மாதிரி அடக்கி வச்சாதான் நல்லது. இல்லனா நாளைக்கு நம்ம பொண்ணு தலைமையில ஏறி ஆட ஆரம்பிச்சிருவா. தமிழ், எனக்கு ஒரு 20,000 ரூபாய் பணம் வேணும் கல்யாண செலவுக்கு. அக்கவுண்ட்ஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் மேடம். இங்க பாரு, அத்தை கிட்ட சொல்லிடாத. ஏற்கனவே நிறைய செலவு பண்றேன்னு அத்தை திட்டுறாங்க. சரிங்க மேடம். இங்க பாரு, நீ எடுத்து வச்சுட்டு யாருக்கும் தெரியாம என்கிட்ட கொடுத்துரு. ஓகே மேடம். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு மேடம்? வேலை செய்யற வீட்லயே திருடுறியா? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும்? வா என் கூட. நான் திருடல மேடம். பொய்யா சொல்ற? வா என் கூட. ஷோ மேடம், நான் திருடல மேடம். சொன்னா கேளுங்க, நான் திருடல. சமந்தியம்மா, சமந்தியம்மா, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? எல்லாரும் இங்க வாங்க. மேடம், நான் திருடல மேடம். என்ன நடக்குதுங்க? சம்பந்தியம்மா, இவளுக்கு மாச சம்பளம் குடுக்கறீங்க தானே? ஆனா இவ அது பத்தலன்னு கத்தைய பணத்தை திருடி இருக்கா. நல்ல வேளை நான் பார்த்தேன். ஷட் அப்.
என்ன பேசுறீங்க? ஐயோ சத்தியமா திருடின சம்பந்தியம்மா. நம்ப மாட்டீங்கன்னு தான் வீடியோ எடுத்தேன். இங்க பாருங்க. ஐயோ, தமிழ் நமக்காக பணத்தை எடுத்து அவ பர்ஸ்ல வைக்கிறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? தமிழ் இப்போ தலையாட்டினா கூட இந்த வீட்டோட மொத்த சொத்தையும் தமிழ் பேர்ல எழுதி வச்சிருவேன். தமிழ போய் திருடிங்கிறீங்க? தமிழ் பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு இல்ல, அன்புக்கு மட்டும் தான் கட்டுப்படுவா. இனிமே இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கே பெரிய பிரச்சனையாயிடும். சரிங்க சம்பந்தியம்மா. போங்க. தமிழ், நீ வா. மேடம், ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். எதுக்கு மேடம்? இல்ல, நீ மாட்டின உடனே எங்க அத்தை கிட்ட என்ன போட்டு கொடுத்துருவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன். என்னை நம்பும் போது எப்படி மேடம் நான் உங்களை காட்டி கொடுப்பேன்? ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். பரவாயில்ல மேடம். பாத்தியா, தமிழ் மேல பழி வந்தும் உன் அம்மாவை காட்டி கொடுக்கல. இந்த தகுதி தான் ஒரு குடும்பத்துல இருக்கிற பொண்ணுக்கு முக்கியம். இந்த குணம் தமிழை தவிர இந்த வீட்ல யாருக்குமே இல்லை. என்ன தமிழ்? ஒரு சின்ன ஹெல்ப். என்ன தமிழ் சொல்லு. இல்ல, வீட்ல நிச்சயம் நடக்க போகுது. இந்த நேரத்துல உங்ககிட்ட இப்படி கேக்குறது தப்புதான். தமிழ், எதுக்கு இப்படி தயங்குற? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அவுட் ஹவுஸ் வரைக்கும் வர முடியுமா? என்னாச்சு? எல்லாரும் ஓகே தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இசை பாப்பா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. இங்க கூட்டிட்டு வந்துருவேன். ஆனா அவளுக்கு கிரௌடுனா கொஞ்சம் ஆகாது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கொஞ்சம் பயப்படுவா. அதனாலதான். தமிழ், இது ஒரு சிம்பிள் விஷயம். இதுக்கே இவ்வளவு எஸ்டேட் ஆற? இல்ல சார், பந்தக்கால் நட்டதுக்கு அப்புறம் கல்யாண மாப்பிள்ள வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான். தமிழ், அப்படிலாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸும் எனக்கு கிடையாது. இசை என் ஃபேமிலியில ஒருத்தி. அவளை நான் எப்ப வேணா வந்து பார்க்கலாம். வா போய் பார்க்கலாம்.